சரி நான் பாத்துக்கிறேன் வெய். மச்சான் டேய் யார் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாம். எனக்கு என்ன பண்ணதே தெரியல. உன் ஆள் அந்த சம்பராஜ் டவர்ஸ் கிட்ட இருக்கல அவ தானே? மச்சா கவலையே படாத, உன் கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான். పెళ్లి కూతురు కావాలి ఏంట్రాది? హే రారా సేగరే ఎలా ఉన్నావు? బాగున్నారండి. అమ్మ எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க ஆண்டி. டெய்லி ஒன்ஸ் ஆச்சு உங்களை பத்தி பேசிடுவாங்க. அதான் இந்த சைடு வந்தா அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு. அழகா. தம்பி யாரு? ஹலோ ஆண்டி. ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா அப்படியே சொல்லுங்க. ஓ ஓகே ஓகே. எங்க வேலை பாக்குறீங்க? நான் வந்து அங்க అంటార్టికాல அங்க வர்க் பண்றேன். అంటార్టికావా? డోంట్ వరీ, ఒక మంచి సంబంధం నా పాத்து కుడుతుర్றேன். నంబర్ ఇచ్చేసి వెళ్ళు. குட் பாய்ஸ். வாடா போலாம். ஓகே மச்சான். என்னடி கமலா எப்படி இருக்க? நிறுத்து, பார்த்தாலே தெரியுது டல்லா இருக்க. பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, எப்படி கரை சேர்க்க போறோங்கிற கவலை அதானே? அதுக்கு தானே நான் இருக்கேன். தெரிஞ்ச பிள்ளையாண்டா ஒருத்தர் இருக்கான், அது அண்டார்டிகா. கை நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம லதாவுக்கு பொருத்தமா இருப்பான், அந்தஸ்துக்கு கரெக்டா இருப்பான். என்ன யோசிக்கிற? நாளைக்கு பேச வர சொல்லிட்டா? என்னடி சொல்ற? நாளைக்கு உன் வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்களா? ஒரே நிமிஷம் இரு. டேய் மச்சான், டேய் யாழ் வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்களாண்டா. ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரப்போதே நான் தான். உமா 2 ஸ்பூன் சக்கரை கிடைக்குமா? கொஞ்சம் காஃபி பொடி கிடைக்குமாமா? ஸ்டவ் ரிப்பேர் ஆயிடுச்சு வீட்டில், பர்னர் அடுப்பு இருந்தா கூட. கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி. ரேகா, ஓ சமைச்சிட்டு இருக்கியா? வீட்டில் பால் திரிஞ்சிருச்சு, ஒரு டம்ளர் பால் கூட. ஓ காஃபியாவே கொடுத்துட்டியா? பேஷ் பேஷ். காலையில காஃபியை முடிச்சாச்சு, லஞ்சுக்கு என்ன பண்றது? என் வீட்டில் அரிசி பூச்சரிச்சிருச்சு, 2 டம்ளர் அரிசி தரியா? ஓ லஞ்சே முடிஞ்சிருச்சா? Come on, turn the radio on, it's Friday night on one. Hey! என்ன இந்த வெயில்ல வண்டியில போயிட்டு இருக்க? நமக்கு ஏசி கார் ஆன் தி வே. வாயா அந்த முக்குல உன்னை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறேன். ஓ வேணாமா? இந்த 6999 ரூபா கண்ணாடி போடலனா இந்த வெயிலுக்கு கண்ணு அவிஞ்சிரும் போல. என்ன குளிர்ச்சி. நீ வேணா போட்டு பாக்குறியா? ஓ வேணாமா? பாட்டு காது கிழியுது. என் பையன் தான் லண்டன்ல இருந்து புது ஹெட்செட் அனுப்பிச்சு விட்டான். நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இது சொன்னா வேற புதுசா ஒரு ஹெட்செட் அனுப்பிச்சு விட்டுருவான் சில்லிகை. அதனாலே சொல்றது இல்ல. நம்ம வேணா கார் வர வரைக்கும் மேல ரூம்ல போய் ஏசில உட்காருவோமா? புது இன்வெர்டர் ஏசி 2 டன்னு, ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதனால இந்த வெயிலுக்கு தேவைப்படுதுல. வாயம் போய் கொஞ்ச நேரம் மேல உட்காருவோம். இல்ல ஓ வரலையா? ஓகே. இந்த கார்கார வேற எங்க போனான்னு தெரியல, கால் பண்ற வேண்டிதான். ஐயோ 100 ரூபாய் ஹெட்செட் வேலை செய்ய மாட்டேங்குதே. ஹலோ தம்பி, எங்க பாருக்க? என்னது கேப் கேன்சல் பண்ணுமா? ஐயோ மானத்தை வாங்காதையா, தயவு செஞ்சு வாயா, 50 ரூபா மேல போட்டு கொடுக்குறியா? ஐயோ இந்த கேபுக்காரனுங்களே இப்படித்தான். இந்த ஜனங்கள்லாம் பஸ்ல எப்படி போறாங்கன்னே தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் போய் பார்க்கணும்னு இருக்கேன். அதுக்காகவே நான் கேப் கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கே போலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? என்ன அந்த பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறியா?